பானிபூரி சாப்பிட்டுருக்கீங்களா? அதுதான் நானும் அப்பாவும் இன்னைக்கு பண்ண போறோம். நீங்களும் பாருங்க எப்படி பண்றோம். மறந்துட்டேன் எனக்கு தெரியும் மறந்துட்டேன் தெரியும். எப்படி பண்ணுறேன்னு அவங்க கற்றுப்பாங்க நம்ம பண்ண போகிறது. ஓகேவா? ஓகே, நீ எல்லாம் பேசுறதுலாம் பேச முடிச்சிட்டியா? மனசில் என்ன பண்ணுறதோ பேச முடிச்சிட்டியா? அடுத்தது என்ன? மியூசிக் பார்த்துட்டு வாங்க. ஆமாம், மியூசிக் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ போட்டுடலாமா? போட்டுருங்க. ஓகே, இந்த பானிபூரி வந்து ரெடிமேடாக அந்த பூரி விற்கும்ல, அது வாங்கி அதுக்கப்புறம் அந்த பானி எப்படி பண்ணுறதுன்றது நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த செவ்வில் பார்த்துட்டு நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே. ஆனால் நான் இன்றைக்கி பண்ண போகிறது அந்த பூரி எப்படி பண்ணுறதுலேருந்து நான் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் 1 டம்ளர் ரவை நான் வச்சுருக்கேன். இதில் மெஷர் பண்ணி 1 டம்ளர் ரவை இருக்குது, அதை நான் போட்டுக்கிறேன். டக்கு டிக்கு போட்டுட்ருக்கேன் நான் இதை போட்டுட்டு சொல்லான்னு இருந்தேன். நான் மைதா வந்து இந்த 1 டம்ளருக்கு 3 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். சொல்லிட்டேனா? ஓகேவா? ஹாப்பியா? இதுக்கப்புறம் தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். அப்போ உப்பு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அடுத்தது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதுதான் அடுத்து. இதில் பூத்தும்போது ஒரு ட்ரிக் இருக்குது. என்னென்னா, தண்ணியை கொஞ்சமாக தெளித்து தான் இதுக்கு மாவு பிசையணும். அப்போ தான் கரெக்டாக வரும். நம்ம பூரி சப்பாத்திக்கெலாம் ஊற்றிட்டு பிசைவோம்ல, அந்த மாதிரி இதுக்கு பிசையக்கூடாது. தண்ணியை கொஞ்சமாக தெளிச்சிட்டு தான் பிசையணும். மறந்துட்டேனே, என்ன மறந்துட்டேன். இது ஆக்சுவலாக வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எண்ணெயும் சால்ட்டெல்லாம் போட்டுருந்தோம்ல, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். சரியா? ஆக்சுவலாக இதில் ஊற்றின எண்ணெய் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் சொன்னிருந்தேன். ஆக்சுவலாக 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் தண்ணியை தெளிச்சிக்கிறேன். இந்த மாதிரி டேய், பூந்தி நீ தான் சாப்பிட்றியா? பூந்தி காணாமல் போதே, எங்கே போகுது? காக்கா எடுத்துகிட்டு போதோ? அந்த காக்கா பேர் வினயா? பச்சை கலரில் காக்கா இருக்கா? இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த துணியை வச்சு நல்லா மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் அது ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ இது கன்ஃபார்மாக 1/2 hour இந்த மாவு ஊறணும். இதுக்கு ஷார்ட்கட்டெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் வந்து பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணிக்குவா, காஸ்டிக் பவுடர் யூஸ் பண்ணிக்குவா, ஈஸ்ட் யூஸ் பண்ணிக்குவா, எது போட்டாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. 1/2 மணி நேரம் இந்த மாவு ரெஸ்ட்டில் தான் இருக்கணும். ஸோ அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு பானிபூரிக்கு பானி செய்யணும்ல. ஆக்சுவலாக பானிபூரிக்கு பானி வந்து க்ரீன் கலரில் தான் இருக்கும். க்ரீன் பானி தான் கொடுப்பாங்க. நம்ம 2 விதமான பானி, கட்டமிட்டா பானியும் அந்த ரெகுலரான பானிபூரி பானியும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 கட்டு மல்லியை நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1/2 கட்டு புதினாவையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா எனக்கு வந்து இஞ்சியும் பச்சை மிளகாவும் எடுத்தேன். ஓகே, கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துறியா? என்னது? கண்ணு காந்துமோ? அதுக்கான நீங்கள் கேர்ஃபுல்லாக எடுக்கீங்க. என்ன சூப்பரா. ஓகே, நான் வந்து ஒரு 1 இன்ச்சு இருக்க இஞ்சியை தோலை நீக்கி வச்சுருக்கேன். அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். போயிட்டு வா. ஓ அப்படியா? சரி, போயிட்டு வா. அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். ஓகே, சூப்பராக அரைஞ்சிருச்சு. ஏடா கை கழுவிட்டியா? சரி, ஏஞ்சி மேலே ஏறுவா. அவ்வளோ தூரம் பயம் என்ன, மிளகா எரிஞ்சிருமோன்னு. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், அரைச்சதை ஒரு பவுலில் ஊற்றிக்கிறேன். ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் இதை அரைக்கும் போது கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒன்று ஐஸ் வாட்டர் ஊற்றலாம், இல்லைனா ஐஸ் க்யூப் போட்டு நார்மல் தண்ணி ஊற்றி போட்டு நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது
கலர் சேஞ்ச் ஆகாது. ஏன்னா மின்ட் லீவ்ஸ் வந்து ஈஸியாக சேஞ்ச் ஆயிரும். அதனால தான் நான் இதை டிப்பு சொல்கிறேன். இதை நான் உடனே யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து ஐஸ் வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வந்து சாயந்தரம் வரைக்கும் நல்லா க்ரீன் கலராக இருக்கணும்னா ஐஸ் க்யூப் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து இதில் என்ன பண்ண போகிறேன், பிளாக் சால்ட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் நான் மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு மத்தியானம் சென்னை உணவுல சேர்க்க முடியாம ஆடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மிளகோட வரலாறும் சிறப்பு மட்டுங்களும் அற்புதமானது. அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? கீழே ஒயமரிங் பிளாக் பெப்பர்னு லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி பாருங்க. அது என்ன லிங்க்? வீடியோ லிங்க். வீடியோ லிங்க். ஆமாம், அதை பாருங்கள். உங்கள் புருவத்தை ஒசத்துற அளவுக்கான ஒரு அற்புதமான வீடியோ, கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பண்ணுறோன்னா, இது நீங்கள் இப்போ ஒரு கட்டு மல்லியும் 1/2 கட்டு இது போட்டுறது ஒரு டம்ளருக்கு இந்த பியூரை இருக்கும், ஒரு டம்ளருக்கும் மேலேயே இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்க போகிறேன் இதுக்கு. இவன் மிளகு டைலாக் பேசினதில் நானே ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். என்னதுன்னா, இதில் உப்பு சேர்க்கணும். உப்பை சேர்த்துக்கிறேன். ஓகே, இது சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் ஒன்று மட்டும் பேலன்ஸ். இது இப்போவே சேவ் பண்ணுறதா இருந்ததுன்னா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் புளி தண்ணியை ஊற்றிக்கோங்க. அப்படி போட்டால் இது கரெக்டாக ஃபினிஷ் ஆகிடும். நான் ஏன் இப்போ சேர்க்கலைன்னா, பூரிலாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கடைசியாக சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சேர்க்க போகிறேன். அப்போ தான் அது ரொம்பவே நல்லாயிருக்கும். புளி தண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஊற்றிக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ இதை அப்படியே இப்படி சைடில் ஓரம் கட்டிடலாம். அடுத்து இன்னொரு பானி, நான் சொன்னேன்ல கட்டாமிட்டா பானி, அதை பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 2 நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சதை ஊற்றிக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து நான் இடித்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் வெல்லம் போடணும்னு என்னால் கரெக்டாக சொல்லிட முடியாது. ஒவ்வொரு வெல்லமும் அதோட ஸ்வீட்னஸ் லெவல் ஏற்றமாக இறக்கமாக இருக்கும். நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் அதை போட்டுக்கோங்க. வெல்லம் அவ்வளோ தூளாக இடிக்க முடியாது, கரைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். கட்டா மீட்டானா புளிப்பும் இனிப்புமா. ஸோ இந்த 2த்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். டேஸ்ட் பண்ணும்போது இனிப்பும் புளிப்புமா அப்படி டேஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டாஸு நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ வெல்லம் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூளும் சேர்த்துக்கிறேன். ரெண்டுமே 1/2 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலாவும் பிளாக் சால்ட்டும் சேர்த்துக்கிறேன். இதில் 3 டம்ளர் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். ஓகே, இந்த பானியும் ரெடி. ஓகே, இதையும் தனியாக இப்படி வச்சிடலாம். ஸோ பானி 2 ரெடி. அடுத்து என்னது, அந்த பானிபூரியில் என்ன பண்ணுவாங்க, உருளைக்கிழங்கு உள்ளே வச்சு தருவாங்கல்ல, அதுதான் பண்ண போகிறோம். அது ஒன்றும் இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் ஒரு 2 பெரிய உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன், மசிச்சும் வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிட்டு சில இன்க்ரீடியன்ட் தான் சேர்க்கணும், சேர்த்துட்டா வேலை ஃபாஸ்ட்டாக முடிஞ்சு. இப்போ நான் உருளைக்கிழங்கை சேர்த்துக்க போகிறேன். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், தேவையான சால்ட்டு, 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா. அப்பா ½ hour ஆயிடுச்சு, பூரி போட்டுடலாமா? அவ்வளோதான், இது லாஸ்ட்டு தான் மிக்சிங்கு. ஆக்சுவலாக வந்து இதில் தால் சேர்ப்பாங்க. டெல்லியில் வந்து மூன் தால் சேர்ப்பாங்க. சாரி, மூன் தால் சேர்க்க மாட்டாங்க, கடலைப்பருப்பு சேர்ப்பாங்க, சென்னா தால்னு சொல்லுவாங்க. வேக வச்சது அது சேர்ப்பாங்க. பாம்பே ஸ்ட்ரீட் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா பச்சை பயிரை வேக வச்சது சேர்ப்பாங்க. நான் பச்சை பயிரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எது போட்டாலும் டேஸ்ட்டு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இதுதான் அத்தன்டிக் ரெசிபியே. ஸோ இதில் நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஓகே, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்றைக்கி சொன்னேன்ல பூரி, குட்டி குட்டி பூரி போட்டுடலாமா? போட்டுடலாம். மாவு இது சூப்பராக தேய்ச்சாச்சு. இது வந்து எப்படி தேய்க்கணுன்னா, சப்பாத்தி மாதிரி ரொம்ப தின்னாக தேய்ச்சிடக்கூடாது, பூரி மாதிரி லேசாக திக்காக தேய்ச்சிருக்கணும். அப்படி தேய்ச்சிட்டா இது உப்பி வரும் நல்லாவே. ஸோ என்கிட்ட இந்த மாதிரி கட்டர் இருக்குது, அதில் நான் கட் பண்ணிக்க போகிறேன். ஒன்று கட் பண்ணி கட்டுறேன், நீ தான் கட் பண்ணணும், சரியா? ஓகே, இப்படி வச்சு இப்படி பண்ணேன்னா இது கட் ஆகிடும். சூப்பரா? என் கையில் எவ்வளோ சைஸ் இருக்கு பாருங்க. வாவ் வாவ். சரி, ஓகே, பண்ணிடலாமா? நான் பண்ணுறேன். எடு, வந்துச்சா?
இதுலேயே வந்துச்சு பாரு. ஓகே, ஸோ எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி கட்டர் கண்டிப்பாக இருக்காது. அப்போ என்ன பண்ணலாம், வீட்டில் இந்த மாதிரி சின்ன டப்பாவோட மூடி இருக்குல்ல, அதில் கூட நீங்கள் கட் பண்ணலாம். அது இல்லாமல் இன்னொரு விஷயம், இல்லை கட் பண்ணி இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்குல்ல, இதை எல்லாத்தையும் இப்படி கசக்கி திருப்பியும் ஒரு உருண்டை பிடிச்சி நீங்கள் நீட் பண்ணி திருப்பி அதில் ஒரு ஷேப் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பூரியாக எல்லாத்தையும் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஓகே, எல்லா பூரியும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இது சூடாக இருக்கும். நான் எடுத்துறேன். ஃபஸ்ட்டு பட்டின பூரியெல்லாம் சூடாக இருக்காது. டேஸ்ட் பண்ணுறியா? இல்லை, எதுவுமே இல்லை. சும்மா சாப்பிடு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இப்போ நம்ம நிறைய ஸ்டஃபிங் பானிலாம் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வச்சு இது பண்ணி தரேன். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறியா? ஓகே. ஸோ நான் புளி தண்ணியை கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். இதுக்கப்புறமா கடைசியாக நம்ம பூந்தி சேர்த்துக்கலாம். சரி, போடு. ஓகே, இப்படி வச்சுட்டு உனக்கு க்ரீன் கலர் பானி வேணுமா, ரெட் கலர் பானி வேணுமா? ரெட் கலரா? அது என்ன பண்ணோம், கொஞ்சம் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இல்லை அப்படியே டிப் பண்ணி எடுத்து கொடுக்க வேண்டியது தான். எப்படி இருக்கு க்ரீன் கலர்? யம்மியா? சூப்பரா? லைக், கமெண்ட், ஷேர் நீ சொல்லு. வாட்ஸ்அப் ஃபோன் நம்பர் நான் சொல்லிட்டுமா? தண்ணி குடிச்சிட்டு வா. நீ போய் கொண்டு வா, சீக்கிரம் வந்துடு. நீ வந்து தான் லைக், கமெண்ட், ஷேர் சொல்லணும். ஓகேவா? நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்புக்கு நோட்டிஃபை வேணுமா? எனக்கு ஹாய்ன்னு மட்டும் ஒரு வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9940302830. இவன் தண்ணி குடிக்க போயிருக்கான். இதோ வந்துடும், சீக்கிரம் வாடா. அது கையில் கொடு. எவ்வளோ புரியுதா சாப்பிடுங்களா? கையேறு. சொல்லு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, முக்கியமா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.